ஏஜ் ஃபேக்டரை பொறுத்தவரை செக்ஷன் 7 கேபிட்டல் ஏ ஆஃப் திஸ் ஆக்ட். அப்ப கோர்ட் பொறுத்தவரை செக்ஷன் 49 does not prohibit court before which claim of juvenility is raised from determining the issue of age. செக்ஷன் 7 கேபிட்டல் ஏல தான் ஒரு ஆசிபிகேஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்டின் மூலமாகத்தான் ஒருவருடைய வயதை தீர்மானிக்க முடியும். வயதை பொறுத்தவரை ஜுவைனலிட்டி இருக்கிறதா இல்லையா அதை தீர்மானிப்பார்கள். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஜுவைனலிட்டி செக்ஷன் 7 கேபிட்டல் ஏ. செக்ஷன் 7 கேபிட்டல் ஏவை பொறுத்தவரை procedure to be followed when claim of juvenility is raised before any court. இதற்கான கேஸ் லாஸ் ஜாஃபர் சிங் versus தினேஷ். ஜாஃபர் சிங் versus தினேஷ் 2010 volume 3 SCC page number 757. Jafar Singh versus Dinesh 2010 volume 3 SCC page number 757. அப்ப செக்ஷன் 49 வந்து குறுக்கே வராது. செக்ஷன் 49 ஆஃப் திஸ் ஆக்ட் வந்து கோர்ட் வந்து தடை செய்யாது. எதற்காக? which claim of juvenility is raised from determining the issue of age. Jafar Singh versus Dinesh 2010 volume 3 SCC page number 757. ஜுவனைலிட்டியை பொறுத்தவரை வழக்கு துவங்குகின்ற பொழுதே, ஆரம்பிக்கின்ற பொழுதே அதை ஒரு பிளீயாக ரைஸ் பண்ண வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த வழக்கு தொடருகின்ற பொழுதே, வழக்கு விசாரணை ஆரம்பிக்கின்ற பொழுதே நீங்கள் ஜுவனைலிட்டியை ஒரு பிளீயாக எடுக்க முடியும். நீங்கள் ஆரம்பத்திலேயே அது ஒரு பிளீயாக எடுக்கவில்லை என்று சொன்னால், அதன் பிறகு நீங்கள் அது ஒரு பிளீயாக எடுக்க முடியாது. சிவில் சைட்ல சொல்லுவாங்க, பிரிலிமினரி டிகிரி அதை பாஸ் பண்றகின்ற பொழுதே உங்களுக்கு என்னென்ன அப்ஜெக்ஷன் இருக்கிறதோ அப்பவே நீங்க பிரிலிமினரி டிகிரியின் பொழுதே நீங்க அந்த அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணி ஆகணும். You would have been raised the plea of juvenility at the earliest stage of the proceeding. சிவில் சைட்ல சொல்லுவாங்க, பிரிலிமினரி டிகிரி பாஸ் பண்றதுக்கு முன்பாகவே உங்க தரப்பு என்னென்ன பிளீ எடுக்க முடியுமோ அதையெல்லாம் ரைஸ் பண்ணணும். ஃபைனல் டிகிரி பாஸ் பண்றப்ப நீங்க வந்து அது ஒரு டிஃபென்ஸா கேட்க முடியாது. அதே போலதான் ஒரு பிளீ ஆஃப் ஜுவனைலிட்டி if not raised earlier you cannot be claimed. ராம் தியோ சந்திரன், ராம் தியோ சௌஹான் versus பானிகாந்த் தாஸ். ராம் தியோ RAMDEO or ராம் தியோ Chauhan CHAUHAN. ராம் தியோ சௌஹான் versus பானிகாந்த் தாஸ் BANI, பானிகாந்த் KANT, காந்த் தாஸ் DASS. ராம் தியோ சௌஹான் versus பானிகாந்த் தாஸ் AIR 2002 Supreme Court page number 615. செக்ஷன் 8 அப்சர்வேஷன் ஹோமை பற்றி பேசுகிறார்கள். பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அப்சர்வேஷன் ஹோம். செக்ஷன் 9 தான் ஸ்பெஷல் ஹோம்ஸ். செக்ஷன் 9 JM கோர்ட்டும் அதிலேயே போர்டும் இருக்கிறது. JM கோர்ட்ல தான் போர்டே இருக்கிறது. அப்ப மேஜிஸ்ட்ரேட் கேன் டூ, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் போர்டும் இருக்கிறது. மேஜிஸ்ட்ரேட் கேன் டூ ரெக்கார்ட் ஹிஸ் ஒப்பீனியன் as to childhood. அவருடைய சைல்ட்ஹுட் பற்றி மேஜிஸ்ட்ரேட்
தனது கருத்துரையை பதிவு செய்ய வேண்டும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன நினைக்கிறாரோ அதை பதிவு பண்ணணும். எதை பொறுத்து? ஆஸ் டு சைல்ட்ஹுட், அவருடைய குழந்தைத்தன்மையை பொறுத்து, அவர் இளமையான வயது உள்ளவர் என்பதை பொறுத்து. தி சைல்ட்ஹுட் ஷால் பி சென்ட் டு போர்டு along with papers. மேஜிஸ்ட்ரேட் சைல்ட்ஹுட் பற்றி, அந்த அக்யூஸ்டுடைய குழந்தைத்தன்மையை பற்றி என்ன ஒப்பீனியன் ரெக்கார்ட் செய்திருக்கிறாரோ அந்த ரெக்கார்டோட சேர்த்து, அந்த பேப்பர்ஸோட சேர்த்து போர்டுக்கு அனுப்ப வேண்டும். அதன் பிறகு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டட் ட்ரையல் பை தி மேஜிஸ்ட்ரேட். அந்த விசாரணையின் பொழுது நான் juvenility as to age, அப்ப enquiry to be done and evidence can be recorded at the time of crime, at the time of occurrence. ஜுவனைலா இருந்தேன்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார்னா அது சம்பந்தமாக சாட்சியம் அளிக்க வேண்டும். சாட்சியம் என்று சொன்னால் அவருடைய மார்க் ஸ்டேட்மெண்ட், அவருடைய வயதை பற்றிய டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் இருந்தா அதை கொடுக்கலாம், ஜாதகம் இருந்தா கொடுக்கலாம், பர்த் சர்டிபிகேட் இருந்தா கொடுக்கலாம். அப்ப நோ அபிடவிட், எவிடன்ஸ் வாங்க கூடாது. ஒரு பிரமாண பத்திரத்தின் மூலமாக, பிரமாண வாக்குமூலத்தின் மூலமாக எவிடன்ஸ் எடுக்க கூடாது. அபிடவிட் மூலமாக எவிடன்ஸ் வாங்க கூடாது. A finding of a age, if found who is child, then paper along with childhood has to be sent to the board. அவர் குற்றம் செய்கின்ற பொழுது ஜுவனைலாக இருந்தார் என்று சொல்லி அதற்கான மேஜிஸ்ட்ரேட்டுடைய கருத்துரையும் ஒப்பீனியன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த பேப்பரை சேர்த்துதான் போர்டுக்கு அனுப்ப வேண்டும். அப்பொழுது வயது தொடர்பான ஒரு விசாரணை காலங்களில் the child to be kept a place of safety, பாதுகாப்பான இடத்தில் அந்த குழந்தையை, அந்த இளம் சிறாரை வைத்திருக்க வேண்டும். At any stage of proceeding, juvenility can be defensed. இந்த வழக்கு விசாரணையின் எந்த கட்டத்திலும் சரி தான் ஒரு ஜுவனைல் என்று நிரூபிப்பதற்கு ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியும். 311 CRPC பெட்டிஷன் நம்ம போடுறோம் சார். 311 CRPC பெட்டிஷன் போடுகின்ற பொழுது at any stage we can be filed under section 311 CRPC petition before the competent court before delivering the judgment. தீர்ப்பு பகரப்படுவதற்கு முன்பாக நாம் 311 CRPC பெட்டிஷன் போடுகிறோம். அதை போலதான் இந்த JJ ஆக்டை பொறுத்தவரை ஒருவர் ஜுவனைல் என்று நிரூபிப்பதற்கு அவர் டிஃபென்ஸ் at any stage, எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விசாரணை கட்டத்திலும் அவர் எடுக்க முடியும், டிஃபென்ஸாக பயன்படுத்த முடியும். சாப்டர் நம்பர் 10, ப்ரொசீஜர் இன் ரிலேஷன் டு சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா. அப்ப அப்ரஹென்ஷன் ஆஃப் ஜுவனலிட்டி இன் கான்ஃபிளிக்ட் வித் லா, சட்டத்தோடு முரண்பட்ட ஒரு குழந்தை, அவருக்கு ஒரு பயம் இருக்கிறது. அவற்றை எவ்வாறு நாம் சரி செய்வது, அப்பொழுது எந்த நடைமுறையை நாம் பின்பற்றுவது? செக்ஷன் 10 பொறுத்தவரை தி போலீஸ் arrested the child in conflict with the law. After what procedure to be taken or followed? சட்டத்தோடு முரண்பட்ட ஒரு குழந்தையை கைது செய்த பிறகு எந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும்? Child in conflict with law shall be produced before special juvenile police unit. அப்ப ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் அந்த போலீஸ் கிட்ட, சிறப்பு சிறுவர் காவல் பிரிவில், சிறப்பு சிறுவர் காவல் பிரிவு போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அல்லது சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர், குழந்தை நல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்ப ஸ்பெஷல் போலீஸ் shall be produced that child before board. There should not be any delay, without making any delay within 24 hours. இது அப்படியே செக்ஷன் 57 CRPC சொல்லியிருப்பாங்க சார். சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லால இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரனை கைது பண்றாங்கன்னு சொன்னால்
ஸ்பெஷல் போலீஸ் யூனிட் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும், அல்லது சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் குழந்தை நல காவல் அலுவலர் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒப்படைக்க வேண்டும். அதில் எவ்வித காலதாமதத்தையும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. There is no without making any delay. Under section அப்ப ஸ்பெஷல் போலீஸை பொறுத்தவரை shall be produced the child before board. Under section 12 சொல்றாங்க bail dismiss ஆயிடுதுன்னா அந்த சைல்டை has to be kept in a place of safety. அங்கதான் வைக்கணும். ஒரு சேஃப்டி பிளேஸ் எங்க இருக்கிறத, பாதுகாப்பான இடம், அங்கே அந்த சிறுவரை, அந்த இளம் சிறாரை வைத்திருக்க வேண்டும். Under section 47 ஆர்டிகல் நீங்க படிக்கிறீங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 2020 டெசிஷன் பிரிலிமினரி எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க சார். அண்டர் ஆர்டிகல் 47 படி ஒரு மருந்து தயாரிப்பதற்கு ஒரு ஆல்கஹாலை யூஸ் பண்ண முடியும். இதுவே அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 47 சொல்றாங்க அப்சர்வேஷன் ஹோமை பற்றி பேசுகிறார்கள். அண்டர் செக்ஷன் 12 பெயில். பெயில் என்று சொன்னால் அதில் 5 விஷயங்கள் இருக்க வேண்டும். செக்ஷன் 12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். இந்த ஜேஜே ஆக்ட்ல செக்ஷன் 12 பெயிலை பற்றி பேசுகிறது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல நீங்க கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரத்துல செக்ஷன் 12 தான் நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அங்கே டிஃபெக்ட் இன் சர்வீஸ் இருக்கும் பட்சத்தில், சேவையில் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் 2 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்கள் செக்ஷன் 12 ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி நீங்க டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரத்துல நீங்க ஃபைல் பண்ணுவீங்க. பரோல்ல வராரு, 12 தான் வருவாரு. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 12 தான் நீங்க பெட்டிஷன் போடணும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. இதுவே ஃபேமிலி கோர்ட் அல்லது முன்சிப் கோர்ட்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல கேஸ் போடுறீங்கன்னா செக்ஷன் 26 கேஸ் போடுவீங்க. 12 மிக மிக முக்கியமானது சார். சிஆர்பிஸ்ல சாப்டர் நம்பர் 12 முக்கியம். child committed a bailable or non bailable offense ஆக இருக்கும் பட்சத்தில் arrested the child, brought before court, அந்த போர்டுக்கு அந்த நபரை, கைது செய்யப்பட்ட நபரை அழைத்து வர வேண்டும். கைது செய்யப்பட்ட இளம் சிறாரை, இளம் சிறார் என்று சொன்னால் ஜுவனை. அப்ப பெயில் அப்ளிகேஷன் போர்ட்ல மூவ் பண்றோம். 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணும் சார். 1, அவ்வாறு நீங்கள் பிணை மனு தாக்கல் செய்கின்ற பொழுது, பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுகின்ற பொழுது, தி சைல்ட் ஷால் பி ரிலீஸ்ட் ஆன் பெயில் வித் ஆர் வித்அவுட் சூரிட்டிஸ். செக்ஷன் 12 ஆஃப் திஸ் ஆக்ட் படி பெயில் பெட்டிஷன் போடுறீங்கன்னா பிணையதாரர்கள் அல்லது பிணையதாரர்கள் இல்லாமலே அந்த ஜுவனைலை, அந்த சைல்டை ரிலீஸ் பண்ண வேண்டும். 2வது, இஃப் நாட், அவ்வாறு இல்லை என்று சொன்னால் probation அந்த ஆபீசர் இருக்காரு பாருங்க, அவர் should place under probation offenders ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரி குற்றவாளிகள் கண்காணிப்பு நடத்தை அலுவலர், குற்றவாளிகள் கண்காணிப்பு நடத்தை அலுவலர் probation of offender ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப probation ஆபீசர் அல்லது ஒரு ஃபிட் பர்சன், ஃபிட் பர்சன் என்று சொன்னால் இந்த ஆக்ட்ல செக்ஷன் 2 சப்செக்ஷன் 28 சொல்லியிருக்காங்க. அப்ப பிளேஸ் ஆஃப் சேஃப்டில தான் அந்த ஜுவனைல வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது ஒரு பெயில் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகும்? 3 சூழ்நிலைகளில் அந்த பெயில் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகும். 1, வெளியில் விட்டால் பல குற்றவாளிகளோடு இந்த ஜுவனை கலந்து விடுவான் என்று சொல்லி ஒரு நியாயமான அச்சம் இருக்கும் பட்சத்தில், if such release him would bring him in association with criminals, வெளியில் விட்டால் பல குற்றவாளிகளோடு கலந்து விடுவான் என்று சொல்லி ஒரு நியாயமான அச்சம் இருக்கும் பட்சத்தில் பெயில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரிஜெக்ட் பண்ணிடலாம். 2வது, ஒரு மாரல் டேஞ்சர், ஒழுக்க ரீதியிலான ஆபத்து இருக்கும் பட்சத்தில்
பெயில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பெயில் பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணிடலாம். மூன்றாவது, நீதிக்கு பாதகம் ஏற்படும் பட்சத்தில் would defeat the ends of justice, பெயில் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் தி பெயில் பெட்டிஷன் பொறுத்தவரை ரிஜெக்ஷன் ஆர்டர் எப்படி இருக்க வேண்டும்? ரிஜெக்ஷன் ஆர்டர் must be a reasons, எந்த காரணத்தின் அடிப்படையில் பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து காரண காரியங்களோடு எழுதப்பட்டிருக்க வேண்டும். It should be a speaking order. போலீஸ் ஒரு சிறுவரை கைது செய்தால் ஸ்டேஷன் பெயிலேயே விட்டுடலாம் சார். ஸ்டேஷன் பெயில்ல விடல, அப்ப என்ன செய்யறது? அடுத்தது அந்த சிறுவரை அப்சர்வேஷன் ஹோமில் தங்க வைக்க வேண்டும். இந்த பெயிலால ரிவ்யூ பண்ண முடியுமா? எஸ், bail can be reviewed by the court. 9th August 2016 லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் விமலா ஜே நீதி அரசர் அம்மா அவங்க கொடுத்த தீர்ப்பு அற்புதமான தீர்ப்பு. In the case of விக்னேஸ்வரன் versus மார்த்தாண்டம் போலீஸ், விக்னேஸ்வரன் versus மார்த்தாண்டம் போலீஸ் 2016 volume 3 Madras Weekly Notes Criminal page number 91. In the case of Vigneshwaran versus Marthandam Police 2016 volume 3 Madras Weekly Notes page number 91. இந்த வழக்கில லார்ட்ஷிப் அம்மா விமலா ஜே அவங்க கொடுத்த தீர்ப்பு பெயில் பெட்டிஷன் செக்ஷன் 12 போட்டாங்கன்னா அன்னைக்கே விசாரிச்சு அன்னைக்கே தீர்ப்பு சொல்லுங்க. ஒன்று பெயில் ஆர்டர் அல்லது டிஸ்மிஸ், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லிடணும். அன்றைய தினமே சரிங்க, இதுல வந்து ஏபிபிக்கு நோட்டீஸ் போடணுமா தேவையில்லை, பிபிக்கு நோட்டீஸ் போடணுமா தேவையில்லை. ஆக்சுவலி ஏபிபியோ அல்லது பிபியோ அவங்களுக்கு நோட்டீஸ் வேண்டும் என்று சொன்னால் அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரால் செய்யப்பட்ட குற்றம் தண்டிக்கப்படக்கூடிய கால அளவை பொறுத்தவரை 7 ஆண்டுகள் அல்லது 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட குற்றமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். 7 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பனிஷ் பண்ற அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில் விக்னேஸ்வரன் வெர்சஸ் மார்த்தாண்டம் போலீஸ் 2016 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 91. அதே நாளில் ஒன்று பெயில் ஆர்டர் அல்லது டிஸ்மிஸ், ரெண்டுல ஏதாவது ஒரு உத்தரவு அன்னைக்கே போடுங்க சார். நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மறுக்கப்பட்டால் பெயில் கிடையாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஜுவனைலை அப்சர்வேஷன் ஹோம் அல்லது பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அங்கதான் கொண்டு போய் வைத்திருக்க வேண்டும், ஜெயிலுக்கு கொண்டு போய் வைக்க கூடாது. இதை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு போஸ்டல் ஸ்கூல் அது ஞாபகம் வரணும் சார். தமிழ்நாட்டில புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் முதலாக சீர்திருத்த பள்ளி கொண்டு வந்தாங்க. 21 வயசுக்கு உட்பட்ட இளம் குற்றவாளிகளை, வார்த்தைகளை நன்றாக கவனிக்க வேண்டும். ஜுவனைல் என்று சொன்னால் இளம் சிறார்கள், யங் அஃபண்டர்ஸ் என்று சொன்னால் இளம் குற்றவாளிகள். அங்க யங் அஃபண்டர்ஸ் ஆக்ட்ல 21 வயசு சொல்லியிருப்பாங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட்ல 2015 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அப்ப 21 வயசுக்கு உட்பட்ட ஒரு யங் அஃபண்டர்ஸ் இருக்கிறாரு, இளம் குற்றவாளிகள், அவங்களை எங்க ஜெயில வைக்கணுமா? கிடையாது. போஸ்டல் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்த பள்ளியில் அடைத்து வைக்க வேண்டும். ஆனால் இப்ப தமிழ்நாட்டுல ஜட்ஜ்மெண்ட் வந்து போச்சுங்க. இப்ப சீர்திருத்த பள்ளின்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா இனி ஜெயில் தான், சிறைச்சாலை தான். இது கூடுதல் தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக சொன்னேன். Under section 13, child in conflict with law, கைது செய்யப்பட்டால், சட்டத்தோடு முரண்பட்ட ஒரு இளம் சிறாரை கைது செய்யப்பட்டால், அவ்வாறு கைது செய்யப்பட்ட குழந்தையின் பெற்றோருக்கும் நன்னடத்தை அலுவலருக்கும் அல்லது குழந்தை நல அலுவலருக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். அரெஸ்ட் பண்றாங்க, திலீப் குமார் பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வழக்கில் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது டிகே பாசு வழக்கு என்று சுருக்கமாக சொல்வோம். கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்று கடந்த மாதம் இறந்து விட்ட ஒரு நீதி அரசர் அவர் போட்ட வழக்கு தான், அவர் பேர்ல அந்த வழக்கு திலீப் குமார் பாசு, சுருக்கமாக டிகே பாசு வழக்கு.
அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், கைது செய்யப்பட்ட விவரத்தை சொல்ல வேண்டும். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் டு பி எக்ஸ்பிளைன் டு தி அக்யூஸ்ட். இரண்டாவது, கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய உறவினர்களுக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும். அதே விஷயத்தான் இங்க சொல்றாங்க செக்ஷன் 13ல. சட்டத்தோடு முரண்பட்ட ஒரு குழந்தையை கைது செய்கின்ற பொழுது அந்த கைது செய்யப்பட்ட குழந்தையுடைய பெற்றோருக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும். நன்னடத்தை அலுவலருக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும் அல்லது குழந்தை நல அலுவலருக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும். 2 வாரங்களுக்குள்ளாக அந்த ப்ரொபேஷன் ஆபீசர், நன்னடத்தை அலுவலர் அல்லது சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர், குழந்தை நல அலுவலர், இவங்க என்ன செய்யணும்? சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தயார் செய்ய வேண்டும். சமூக புலனாய்வு அறிக்கையை இந்த ப்ரொபேஷன் ஆபீசரோ அல்லது சைல்டு வெல்ஃபேர் ஆபீசரோ தயார் செய்ய வேண்டும். அந்த ரிப்போர்ட்ல 3 விஷயங்கள் இருக்கு. 1, குழந்தையினுடைய சூழல். 2வது, குற்றத்தினுடைய தன்மை. 3வது, சமூகத்தில் அது ஏற்படுத்திய விளைவு என்ன. இந்த 3 விஷயங்கள் அந்த சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் இருக்கும். 2 வாரத்துக்குள்ளாக இந்த வேலை செய்யணும். செக்ஷன் 14 பொறுத்தவரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். How the inquiry is to be done by the board. அப்ப inquiry by board regarding juvenile. ஒரு juvenile பொறுத்து, where a juvenile have been charged with the offenses produced before a board. இது செக்ஷன் 14 பொறுத்தவரை ஒரு ஜுவனைலை எவ்வாறு விசாரணை செய்வது. அந்த போர்டு சிறுவர் குழுமம் இருக்கிறது. அந்த சிறுவர் குழுமம் விசாரணை செய்யக்கூடிய ப்ரொசீஜரை சொல்றாங்க. கைது செய்யப்பட்ட அந்த இளம் சிறாரை அந்த போர்டு முன்பாக கொண்டு வந்து ஆஜர்படுத்துறாங்க. ஆஜர்படுத்துகின்ற பொழுது அந்த போர்டு shall hold the inquiry in accordance with the provisions of this act and make such order in relation to the juvenile as it deems fit. அந்த இளம் சிறாருக்கு இது பொருத்தமானது என்று இருக்கும் பட்சத்தில் இது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பிப்பார்கள். இந்த சட்டத்தின் வாயிலாக ஒரு இன்குவைரி செய்யப்பட்டு ஒரு உத்தரவை பிறப்பிப்பார்கள். Provided that an inquiry under this section shall be completed within a period of 4 months from the date of its commencement. இந்த விசாரணை தொடங்கிய 4 மாத காலங்களுக்குள்ளாக அந்த இன்குவைரி முடிக்கப்பட வேண்டும். Unless the period is extended by the board having regard to the circumstances of the case, and in special cases after recording the writing for such extension. மேற்கொண்டு டைம் வேணும்னா அதுக்கான நியாயமான காரணத்தை குறிப்பிட்டாக வேண்டும். அப்ப ஒரு சிஜேஎம் அல்லது ஒரு சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் shall review the pendency of cases of the board at every 6 months. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஒரு சிஜேஎம் மாதம் வந்து விசிட் பண்ண வேண்டுமா, இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டுமா, அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டுமா, அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டுமா, அல்லது வருடத்திற்கு ஒரு முறை இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டுமா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். இதற்கு பதில் 6 months ஒன்ஸ். அதே விஷயங்களை தான் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 2 ஆஃப் திஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. 6 மாதங்களுக்கு ஒரு முறை நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஒரு சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஷால் ரிவ்யூ, அவங்க மறு ஆய்வு செய்ய வேண்டும். and shall direct the board to increase the frequency of its sittings or may cause the constitution additional boards. ஒன்று, சிட்டிங் அதிகப்படுத்துங்க விசாரணை, அல்லது இன்னும் கூடுதலான ஒரு போர்டை நீங்க கான்ஸ்டிட்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பெண்டன்சி ஆஃப் கேஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப இது போன்ற ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுப்பார்கள்.
அப்ப ஆர்டர் தட் மே பி பாஸ்ட் ரிகார்டிங் ஜுவனைல் செக்ஷன் 15 படி செக்ஷன் 14ல என்ன சொல்றாங்க? ஒரு ஜுவனைல கைது பண்ணாங்கன்னா அந்த போர்டு எப்படி விசாரிக்கணும்னு சொல்றாங்க. கைது பண்ணப்பட்ட அந்த ஜுவனைல இளம் சிறாரை அந்த இளம் சிறார் குழுமத்திற்கு சிறுவர் குழுமத்திற்கு முன்பாக ஆஜர்படுத்துகின்ற பொழுது ஜுவனைலிட்டி சார்பாக இது தொடர்பாக சட்டத்தின்படி ஒரு உத்தரவை பிறப்பிப்பார்கள். 4 மாதங்களுக்குள்ளாக அந்த போர்டு தனது விசாரணை நடத்தி முடிக்கணும். 120 நாள். செக்ஷன் 23 ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல தான் அது சொல்லப்பட்டிருக்கும். 120 நாட்களுக்குள்ளாக ஒரு டாக்குமெண்டை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றாங்க. 14லயும் சொல்றாங்க 4 மாசத்துல முடிங்கன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு டைம் வேணா நியாயமான காரணத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சப்செக்ஷன் 2ல ஒரு சிஎம்எம் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஒரு சிஜேஎம் மாவட்டமாக இருந்தால் சிஜேஎம், ஒரு சிட்டியாக இருந்தால் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வந்து அதிகமா இருக்குதுன்னு சொன்னால் 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து விசிட் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சிட்டிங்க அதிகப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது வேற ஒரு அடிஷனல் போர்டு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் 14. செக்ஷன் 15 பொறுத்தவரை ஆர்டர் தட் மே பி பாஸ்ட் ரிகார்டிங் ஜுவனைல். ஒரு ஜுவனைல் போர்டு திருப்தி அடையும் பட்சத்தில் ஒரு இன்கொயரி, அப்ப ஜுவனைல் ஹஸ் கமிட்டட் an offense, அவர் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி, then notwithstanding anything to the contrary contained in any other law for the time being in force, the board may, if it so thinks fit, எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சிறுவர் நீதி குழுமம், இந்த ஜேஜே போர்டு இது நியாயமானது என்று கருதுகின்ற பொழுது allow a juvenile to go home, நீங்க ஹோமுக்கு போகலாம்னு சொல்லி அனுமதிப்பார்கள். after advice or admonition following appropriate inquiry against and counseling to the parent or the guardian and the juvenile. அந்த ஜுவனைலோ கார்டியனோ அல்லது பேரண்டோ இவங்க கிட்ட கவுன்சிலிங் பண்றாங்க. இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு அட்மானிஷன் அல்லது ஒரு அட்வைஸ் இது கொடுக்கப்பட்ட பிறகு அந்த ஜுவனைலை அலோவ் பண்ணுவாங்க, நீங்க ஹோமுக்கு போகலாம் என்று சொல்லி. அது மட்டும் கிடையாது, direct the juvenile to participate in group counseling and similar commencement. அப்ப குரூப் கவுன்சிலிங் அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி அனுமதிப்பாங்க. ஆர்டர் த ஜுவனைல் டு பெர்ஃபார்ம் கம்யூனிட்டி சர்வீஸ், நீங்க போயிட்டு சேவை செய்ய வேண்டும். மதுரையில் இருக்கக்கூடிய காந்தி மியூசியத்துல நீங்க 2 வாரம் சேவை செய்ய வேண்டும், அப்படி ஒரு உத்தரவு போட முடியும். ஆர்டர் த பேரண்ட் ஆஃப் ஜுவனைல் அல்லது juvenile himself to pay a fine if he is over 14 years of age and earns money. 14 வயதுகளுக்கு மேற்பட்டு சம்பாதிக்கக்கூடிய திறன் உள்ளவராக இருக்கும் பட்சத்தில் அந்த இளம் சிறார் அபராத தொகையை செலுத்துவதற்கு உத்தரவிட முடியும். அல்லது அந்த இளம் சிறாரினுடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த அபராத தொகையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட முடியும். ஒரு ஜுவனைலுடைய குட் கண்டக்ட் இருக்கிறது, நன்னடத்தை, அதன் அடிப்படையில் அவரை அனுமதிக்க முடியும் வெளியில் செல்வதற்கு. ஆர்டர் பாஸ் பண்ணல சார். ஆர்டர் தட் மே நாட் பி பாஸ்ட் அகைன்ஸ்ட் ஜுவனைல்ஸ். அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, எந்த சட்டத்தில் எது எப்படி சொல்லப்பட்டு இருந்தாலும் அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப no juvenile in conflict with the law shall be sentenced to death, imprisonment for any term which may extend to imprisonment for life, or committed to prison in default of payment of fine or in default of furnishing security. Section 17 ஐ பொறுத்தவரை chapter number 8, proceeding under chapter number 8 of the Code of Criminal Procedure not competent against juvenile. இந்த juvenile பற்றி 27 சொல்லி இருக்கிறாங்க சிஆர்பிசில.
ஜூரிஸ்டிக்ஷன் அது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. சாப்டர் நம்பர் 8 ஆஃப் சிஆர்பிசி இந்த ஜுவனைலுக்கு பொருந்தாது. அப்ப சாப்டர் நம்பர் 8 எதை பற்றி பேசுகிறது அதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சிஆர்பிசில 37 சாப்டர் இருக்கிறது, 56 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார்ம் நம்பர் 32 வெரி இம்பார்ட்டன்ட். 2 ஷெட்யூல் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் சாப்டர் நம்பர் 8 எதை பற்றி பேசுகிறது? அமைதி காப்பதற்கும் நன்னடத்தைக்குமான ஜாமீன் 106 இருந்து செக்ஷன் 106 இருந்து 124 வரை, 106 இருந்து 124 வரை சாப்டர் நம்பர் 8 ஆஃப் சிஆர்பிசி. 106 110 பொறுத்தவரை, 106 பொறுத்தவரை கோர்ட் கேட்பாங்க, பாண்டு எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பாண்டு 3 ஆண்டு காலம் நடைமுறையில் இருக்கும். 110 proceedings சப் கலெக்டர் சொல்லுவார், கோட்டாட்சியர் பாண்டு எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருப்பாரு. 3 ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது லா அண்ட் ஆர்டருக்கு. 107 1 வருஷம் பாண்டு எழுதி கொடுக்கணும். 108 109 1 வருஷம் பாண்டு எழுதி கொடுக்கணும். ஆனால் 106க்கும் 110க்கும் தான் 3 வருஷம் பாண்டு. 106 கோர்ட்ல எழுதி கொடுக்கிறது, 110 வந்து எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எழுதி கொடுப்பது. இதுதான் சாப்டர் நம்பர் 8 106 இருந்து 124 வரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் சிஆர்பிசில. செக்ஷன் 18 no joint proceedings of juvenile and a person not a juveniles. ஜுவனைல் இல்லாதவங்க கூட ஒரு ஜுவனைலை வச்சு நீங்க விசாரணை செய்யக்கூடாது. 4 பேர் சேர்ந்து ஒரு குற்றம் செய்திருக்கிறாங்க, 4 பேர்ல ஒரு சிறுவரும் அடக்கம். அந்த சிறுவரை மற்ற 3 பேரோடு இணைத்து ஜாயிண்ட் ட்ரையல் பண்ணாதீங்க சார். ஜுவனைல தனியா தான் விசாரிக்கணும். ரிமூவல் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் அட்டாச்சிங் டு கன்விக்ஷன், தண்டனை கொடுக்கறாங்கன்னு சொன்னா எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு juvenile has committed an offense, he has been death with under the provision of this act shall not suffer disqualification if any attaching to a conviction of an offense under such law. Section 20 ல சொல்றாங்க special provision in respect of pending cases. கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷனை நீங்க பயன்படுத்தணும். ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கிறது. அப்ப என்ன செய்வாங்க? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ல யூஸ் பண்ணணும். செக்ஷன் 14ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு சிஎம்எம் அல்லது ஒரு சிஜேஎம் அவங்க வராங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பெண்டிங் கேசஸ் எல்லாம் பார்வையிடணும். பார்வையிட்டு கேஸ் அதிகமா இருக்கு, அதனால சிட்டிங் டைம் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லலாம். அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் போர்டை செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க செக்ஷன் 20ல. 14ல சொல்லப்பட்ட விஷயங்கள் மாதிரி இங்க சொல்றாங்க. ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் பெண்டிங் கேசஸ் எவ்வளவு சீக்கிரமா முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிக்கணும் சார். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து முக்கியமானது கிடையாது. இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நாம டச் பண்ணிட்டே வரணும். செக்ஷன் 21 prohibition of publication of name etc. செக்ஷன் 21ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள், ஒரு விக்டிமுடைய பெயரையோ முகவரியோ அங்க அடையாளங்களோ புகைப்படத்தையோ வெளிப்படுத்தக்கூடாது. டிஸ்க்ளோஸ் பண்ணீங்கன்னா அண்டர் செக்ஷன் 228 கேபிட்டல் A ஆஃப் ஐபிசின் படி 6 மாதம் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். ஆனால் ஒருவருடைய அடையாளங்களை, புகைப்படங்களை, அங்க அடையாளங்களை, அட்ரஸ்களை, விலாசங்களை எப்பொழுது தெரிவிக்கலாம்? நீதிமன்றம் அனுமதி கொடுத்தால் தெரிவிக்கலாம். பேரண்ட் ஆஃப் த விக்டிம், பாதிக்கப்பட்டவனுடைய பெற்றோர்கள் அனுமதி கொடுத்தால் தெரிவிக்கலாம். அல்லது விக்டிம் டிசைட் பண்ணாங்கன்னா அவங்க விரும்பினால் தெரிவிக்கலாம். செக்ஷன் 22 provision in respect of escaped juvenile. சில juvenile என்ன பண்ணுவாங்கன்னு தப்பிச்சு ஓடிடுவாங்க. மெட்ராஸ்ல நடந்து பாருங்க. அவ்வாறு ஒரு பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அல்லது அப்சர்வேஷன் ஹோம் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அப்ப அப்சர்வேஷன் ஹோம் ஆர் த பர்சன் மே ஆஃப்டர் கிவிங் தி இன்ஃபர்மேஷன் டு தி போர்ட் which passed the order in respect of the juvenile.
ஜுவனைலை பொறுத்து ஒரு உத்தரவு பிறப்பிப்பார்கள். செக்ஷன் 23 பனிஷ்மெண்ட் ஃபார் cruelty to juvenile or child. குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் ஒரு கொடுமை செய்கின்ற பொழுது, ஒரு இளம் சிறாருக்கு எதிராக ஒரு கொடுமை செய்கின்ற பொழுது, அந்த குழந்தைகளை ப்ரொக்யூஸ் பண்ணுவாங்க, அசால்ட் பண்ணுவாங்க, அபாண்டன் பண்ணுவாங்க, அல்லது மென்டலி பிசிக்கலி சஃபர் பண்ணுவாங்க. இது மாதிரி செய்தால் shall be punishable with imprisonment for a term which may extend to 6 months or fine or both. Section 24 employment of juvenile or child of begging. குழந்தையை வேலை வாங்க கூடாது. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை நீங்கள் பணி அமர்த்த கூடாது. ஆர்டிகல் 24 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அதுதான் சொல்கிறது. இங்க ஒரு ஜுவனைல ஒரு சைல்ட பிச்சை எடுப்பதற்கு அல்லது பணி செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவே ஆக்சுவல் சார்ஜ் அல்லது கண்ட்ரோல் ஓவர் எ ஜுவனைல் ஆர் தி சைல்ட் abets the commission of the offense punishable under section 1 shall be punishable with imprisonment for a term which may extend to 1 year and shall also be liable to fine. குழந்தையை பிச்சை எடுக்க வைத்தால், ஜுவனைல பிச்சை எடுக்க வைத்தால், அதை வேலை வாங்கினால் உங்களுக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். செக்ஷன் 24 படி இங்கேயும் 24, அரசியலமைப்பு சட்டத்திலையும் 24. அங்க சொல்லப்பட்டது 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை வேலையில் அமர்த்தக்கூடாது. இங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஜுவனைலையோ ஒரு சைல்டையோ பிச்சை எடுப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. Under section 25 penalty for giving intoxicating liquor or narcotic drugs sir. இதையெல்லாம் செய்யக்கூடாது. குழந்தைகளுக்கு அல்லது இளம் சிறார்களுக்கு ட்ரக் கொடுப்பாங்க, அல்லது சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் டு ஜுவனைல் ஆர் சைல்டு, போதை வஸ்துக்கள் கொடுப்பார்கள். போதை பழக்க வழக்கத்துக்கு அந்த குழந்தையை ஆட்படுத்தி அந்த குழந்தையை அடிக்டா மாத்திடுவாங்க. போதை பொருள் கொடுத்தாதான் அவங்களால உயிர் வாழ முடியும் என்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுரும். அப்ப இந்த போதை மாத்திரை, போதை பவுடர், கஞ்சா, அபின், ஹெராயின், என்னென்ன இருக்கோ எல்எஸ்டி மாத்திரை, போதை ஊசி, இதை பயன்படுத்தி அந்த குழந்தைகளை அதற்கு அடிமையாக ஆக்கி விடுவார்கள். அடிக்ஷன் ஆயிடுவாங்க. அந்த குழந்தைகள் அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா கரெக்டா அந்த டைம் ஆனா எனக்கு அந்த பவுடர் கொடுங்க, அந்த மாத்திரை கொடுங்க, அந்த ஊசி போடுங்க, நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறன்ற சூழ்நிலைக்கு அந்த குழந்தை வந்துடும். அதை போன்று செய்கின்ற பொழுது 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அப்ப அந்த சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் எக்ஸெப்ட் upon the order of duly qualified medical practitioner or in case of sickness shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years and shall also be liable to fine. 24 பிச்சை எடுக்க பயன்படுத்தினா 3 வருஷம் பிளஸ் ஃபைன். 25 அந்த குழந்தைக்கு போதை பொருட்களை கொடுத்து நீங்க பழக்கப்படுத்துறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 ஆண்டு காலம் பிளஸ் ஃபைன். 26 எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஜுவனைல் ஆர் சைல்டு எம்ப்ளாயி, குழந்தை தொழிலாளர் சம்பாதிக்கும் அந்த பணத்தை சுரண்டினால் குழந்தை கொண்டு போய் வேலைக்கு விடுவாரு, சம்பளத்தை இவர் வாங்கிக்குவாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டி எடுத்தல். செக்ஷன் 26 படி 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். செக்ஷன் 27 ஸ்பெஷல் அஃபென்சஸ் 23, 24, 25, 26 இது எல்லாமே ஷால் பி காக்னிசபிள். கொல் தகவு குற்றங்கள், விசாரணை கொள்ள தகுதி உடைய குற்றங்கள் என்று அர்த்தம். அண்டர் செக்ஷன் 28 ஆல்டர்னேட்டிவ் பனிஷ்மெண்ட், ஒரு மாற்று தண்டனை கொடுப்பாங்க அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. liable to punishment only under such act as provided for punishment which is greater in degree. பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க, greater in degree இருக்கும். Chapter number 3 section 29 child welfare committee. அந்த child welfare committee மிக முக்கியம் சார். CWC ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்று ஒரு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அமைக்கும்.
எப்படி அமைப்பாங்க? அவங்களுடைய அரசு இதழில் ஒரு அறிவிக்கை செய்தி, by notification in the official gazette, constitute for every district or one or more child welfare committee for exercising the powers and discharge the duties conferred on such committees in relation to child in need of care and protection of under this act. அப்ப fit person அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. At least one shall be a woman and another expert matters concerning children. அப்ப ஒரு சேர்பர்சன் இருப்பாரு, 4 மெம்பர் இருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுல குறைந்தபட்சம் ஒரு நபர் பெண்ணாக இருக்க வேண்டும், அடுத்த நபர் எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டும். குழந்தைகள் வளர்ப்பு, குழந்தைகள் கண்காணிப்பு, குழந்தைகள் உரிமைகள், அதில் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இவருடைய பதவி காலம் மேபி பிரஸ்கிரைப்டு, விதிகளில் சொல்லப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த சேர்பர்சன் மெம்பர்ஸ் இவங்களை tenure for which they may be appointed shall be such as may be prescribed. Appointment of any member of the committee may be terminated. எப்பொழுது அவங்க எல்லாம் டெர்மினேட் பண்ணுவாங்க? ஏற்கனவே என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ போர்டுக்கு அதே தான் கமிட்டிக்கும் பொருந்தும். He has been found guilty of misuse power of vested under this act. இந்த சட்டத்தின்படி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாரு, மிஸ்யூஸ் பண்றாரு, டெர்மினேட் பண்ணிடலாம். He has been convicted of an offense involving moral turpitude. ஒழுக்க நெறிக்கு தொடர்பாக அவர் குற்றம் செய்தவர் என்று தண்டிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவரை டெர்மினேட் பண்ண முடியும். He fails to attend the proceedings of the committee for consecutive 3 months. தொடர்ந்து 3 மாசத்துக்கு எந்த ஒரு சிட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, அவரை டெர்மினேட் பண்ணிடலாம். அல்லது வருஷத்துக்கு 4 பங்கு சிட்டிங் அவர் கலந்துக்கல. He fails to attend less than 3/4 of the sitting in a year. அடுத்தது சிஆர்பிஸ்ல சொல்லி இருக்கிற மாதிரி இந்த கமிட்டிக்கு the committee shall function as a bench of magistrate and shall have the powers conferred CRPC. அப்போ ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அதிகாரம் தான் இங்கேயும் உண்டு. போர்டுக்கு என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ அதே தான் சார் இங்கேயும். அங்க 2 மெம்பர், இங்க 4 மெம்பர் சார், அவ்வளவுதான் வித்தியாசம். செக்ஷன் 30 ப்ரொசீஜர் எக்ஸெட்ரா இன் ரிலேஷன் டு கமிட்டி. இந்த கமிட்டி எந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும்? செக்ஷன் 31 பவர்ஸ் ஆஃப் கமிட்டி. இந்த கமிட்டியினுடைய அதிகாரங்கள் என்ன? கேஸ் எவ்வளவு சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணுவோம் அவ்வளவு சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணும். அந்த குழந்தையுடைய கேரம், ப்ரொடெக்ஷனோ, ட்ரீட்மெண்ட், டெவலப்மெண்ட், ரிஹாபிலிட்டேஷன், இது எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணணும். அந்த குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை தேவை, பேசிக் நீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ப்ரொடெக்ஷன் இருந்தா ஒரு மனித உரிமைக்கு தேவையான எல்லாவித அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். Where a committee has been constituted for any area, such committee shall, notwithstanding anything contained in any other law for the time being in force, but save as otherwise expressly provided in this act, have the power to deal exclusively with all proceedings under this act relating to children in need of care and protection. Any child in need of care and protection, எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு கவனிப்பு, ஒரு தேவை அவசியமாக, பாதுகாப்பு அவசியமாக இருக்கும் பட்சத்தில் may be produced before the committee by one of the following persons. யார் வேண்டுமானாலும் அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த கமிட்டி முன்பாக நிறுத்த முடியும், ஆஜர்படுத்த முடியும். இந்த குழந்தைக்கு நீடு தேவை, நீட் ஆஃப் கேர் தேவை, நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை என்று சொல்லி அந்த கமிட்டியின் முன்பாக ஆஜர்படுத்தலாம். எனி பப்ளிக் சர்வெண்ட், எந்த ஒரு பொது ஊழியராக இருந்தாலும் சரி, அல்லது சில்ட்ரன் ரெஜிஸ்டர்டு வாலண்டரி ஆர்கனைசேஷன், ஒரு NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்க, தொண்டு நிறுவனம், அவர்கள் கூட அந்த குழந்தையை அழைத்து வந்து கமிட்டி முன்பாக ஆஜர்படுத்தலாம். அந்த தொண்டு நிறுவனம் duly may be recognized by the state government. 4வது, any social worker or public spirited citizen, பொதுமக்கள் நலன் சார்ந்த சில பேர் இருப்பாங்க, அல்லது சமூக சேவகர் யாராவது இருப்பார், அவர் கூட அந்த குழந்தை கொண்டு வந்து கமிட்டி முன்னாடி ஆஜர்படுத்தி இந்த குழந்தைக்கு நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கலாம்.
அல்லது அந்த குழந்தையே வந்து கேட்கலாம். பை த சில்ட்ரன் ஹிம்செல்ஃப், அந்த குழந்தையே வந்து கேட்கலாம். provided that the child shall be produced before the committee without any loss of time, but within a period of 24 hours, excluding the time necessary for journey. அந்த குழந்தையை அழைத்து வருகின்ற பொழுது மீட்டெடுத்து அழைச்சிட்டு வருவாங்க. அந்த பயண தூரத்தை கழித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய நேரம் 24 மணி நேரத்துல அந்த குழந்தையை கொண்டு வந்து கமிட்டி முன்பாக ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். செக்ஷன் 57 சிஆர்பிஸ்ல சொல்லப்பட்ட அதே விஷயங்கள் தான் சார் இங்கே. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இது சம்பந்தமாக ஒரு விதிகளை ஏற்ற முடியும். The state government may make rules consistent with this act to provide for the manner of making the report. Section 33 inquiry. ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அந்த அறிக்கையின் பேரில் under section 32 படி committee shall hold an inquiry in the prescribed manner, and the committee on its own or on the report from any person or agency as mentioned in subsection 1 of section 32. Section 32 subsection 1 சொல்லப்பட்டிருக்க மாதிரி அந்த கமிட்டி தனது இன்கொயரியை ஆரம்பித்து நடத்த வேண்டும். அது தானாகவே நடத்தலாம் அல்லது வேறொரு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த இன்கொயரி நடத்த முடியும். அப்ப ஹோம் ஃபார் ஸ்பீடி இன்கொயரி பை எ சோஷியல் ஒர்க்கர் ஆர் சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர். அந்த இன்கொயரி எப்படி இருக்க வேண்டும்? 4 மாதங்களுக்குள்ளாக முடிக்கப்பட வேண்டும். அந்த உத்தரவு பெறப்பட்ட பிறகு பெறப்பட்டதிலிருந்து 4 மாதங்களுக்குள்ளாக அந்த இன்கொயரி under this section shall be completed within 4 months of the receipt of the order, அல்லது within such a shorter period as may be fixed by the committee. கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, 4 மாசம் தேவையில்ல, 2 மாசத்துல முடிச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 2 மாசத்துலயே முடிச்சு கொடுக்கணும். Provided that time for the time for the submission of the inquiry report may be extended by such period as the committee may, having regard to the circumstances and for the reasons recorded in writing determine. 4 மாசம் முடியலைங்க, அப்போ 1 மாசம் 2 மாசம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க, அதுக்கான ரீசனை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ரிவ்யூ பண்ணுவாங்களா? பெண்டன்சி கேசஸ் இருக்கு, அதை ரிவ்யூ பண்ண முடியுமா? ரிவ்யூ பண்ணலாம். 6 மாசத்துக்கு ஒரு முறை அதை வந்து ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? shall direct the committee to increase the frequency of sitting. அடுத்தடுத்து நீங்க அதிகப்படியான சிட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க, அல்லது மே காஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அடிஷனல் கமிட்டி ஏற்பாடு பண்ணுங்க. அங்க போர்டுக்கு சொன்னதான் இங்க சொல்றாங்க. போர்டுல யார் சொல்லுவாங்க? சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அல்லது சிஜிஎம் சொல்லுவாங்க. கமிட்டிக்கு யார் சொல்லுவாங்க? கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை பெண்டிங் கேசஸ் எல்லாம் பத்தி ரிவ்யூ பண்ணுவாங்க சிஜிஎம் சிஎம்எம். இங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. அங்க அடிஷனல் போர்டு அமைக்கலாம், இங்க அடிஷனல் கமிட்டி அமைக்கலாம். அங்க frequency of sitting increase பண்ணலாம், இங்கேயும் frequency of sitting increase பண்ணலாம். After completion of the inquiry, if the committee is of the opinion that the said child has no family or ostensible support or is in continued need of care and protection, the ostensible owner பற்றி கான்ட்ராக்ட் ஆக்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல சார் சொல்லியிருக்காங்க? ஓஸ்டான்சிபிள் ஓனரை பற்றி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 40. அர்ச்சனா மேடம் சொல்றாங்க. ஓஸ்டான்சிபிள் ஓனர் என்று சொன்னால் என்ன? பேரளவுக்கு தான் ஒரு ஓனர், உண்மையான ஓனர் கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா செக்ஷன் 34ல சில்ட்ரன்ஸ் ஹோமை பற்றி பேசுகிறார்கள். ஆனா செக்ஷன் 35ல இன்ஸ்பெக்ஷன். சில்ட்ரன் ஹோமும் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சதுதான் சார். மாநில அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஹோம் வந்து ஏற்படுத்துவாங்க, அல்லது ஒரு மாவட்டத்துல ஒரு ஹோம் இருக்கும், 2 மாவட்டத்துக்கு அது இன்சார்ஜா கூட இருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் பாருங்க, சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இல்ல ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அல்லது சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர் சிடபிள்யூசி ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சிடபிள்யூசி என்று சொன்னால் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, மாவட்ட குழந்தைகள் நல குழுன்னு இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். ஜேஜே ஆக்ட் ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் நடத்தி முடிக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது சார் அதுல விஷயம். Section 35 inspection. State government may appoint inspection committee for the children's home. அப்ப ஒரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிடபிள்யூசி கமிட்டியை வந்து ஆய்வு செய்வதற்காக, பார்வையிடுவதற்காக மாநில அரசாங்கம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில யாரு இருப்பாங்க?
டிஸ்ட்ரிக்ட் வைஸா இருக்கலாம் இல்ல சிட்டி வைஸா இருக்கலாம். அந்த கமிட்டியை பொறுத்தவரை shall consist of such number of representatives for the state government. அவங்க தான் முடிவு பண்றாங்க. அதுல ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பர்ட் டாக்டர் இருக்கலாம், சோசியல் ஒர்க்கர் இருக்கலாம். செக்ஷன் 36ல சோசியல் ஆடிட்டிங், செக்ஷன் 37 ஷெல்டர் ஹோம், 34 வந்து சில்ட்ரன் ஹோம், 37 வந்து ஷெல்டர் ஹோம். இதையும் மாநில அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள அசஸ் பண்ணி செட்டப் பண்ணுவாங்க. அவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஷெல்டர் ஹோம் அமைப்பாங்க ஜுவனியலுக்கு சில்ட்ரனுக்கு. அவங்களுக்கு தேவைப்பட்டால் ஜுவனியலுக்கும் சில்ட்ரனுக்கும் தேவைப்படும் பட்சத்தில் தொண்டு நிறுவனம் இந்த ஷெல்டர் ஹோமை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மாநில அரசாங்கம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த என்ஜிஓ தான் இதெல்லாம் செய்ய முடியும். செக்ஷன் 38 டிரான்ஸ்பர். If during the inquiry it is found that the child hails from the place outside the jurisdiction of the committee shall order the transfer of the child to the competent authority having jurisdiction over the place of residence of the child. அந்த குழந்தை எங்கே வசிக்கிறதோ அந்த வசிப்பிடத்திற்கு பொருந்தக்கூடிய ஆள்வரை அதிகார எல்லை உள்ள ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள அந்த காம்பிட்டன்ட் தகுதி வாய்ந்த அத்தாரிட்டி கிட்ட இந்த குழந்தையை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அவ்வாறு டிரான்ஸ்பர் செய்கின்ற பொழுது shall be escorted by the staff of the home. இதுவே ஜெயில ஒரு அக்யூஸ் இருக்காரு, அவரை கோர்ட்டு கூப்பிட்டு வராங்கன்னா எஸ்கார்ட் போலீஸ் போவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுகின்ற பொழுது. ஆனால் ஒரு ஜுவனைல டிரான்ஸ்பர் பண்றாங்க, அந்த ஹோம்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் shall be escorted. Escort means வழிகாவல் அலுவலர். இந்த இடத்துல வழிகாவல் போலீஸ் உச்சரிக்க கூடாது. Under section 39 restoration of and the protection of a child, protection to a child shall be prime objective of any children's home or the shelter home. அங்க ரெஸ்டோர் பண்றாங்க. நம்ம சிபிசில ரெஸ்டோர் பெட்டிஷன் போடுவோம். ஆர்டர் 9 ரூல் 9ல ரெஸ்டோர் பெட்டிஷன் போடுவோம். டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகி போச்சு, சூட்டை ஃபைல் பண்ண பிளைன்டிப் ஹியரிங் டேட் அன்னைக்கு வரல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு நம்ம ரெஸ்டோர் பெட்டிஷன் போடணும். மீண்டும் கோப்பிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டி நாம் மனு தாக்கல் செய்ய வேண்டும். கட்டளை 9 விதி 9 ஆர்டர் 9 ரூல் 9ல பெட்டிஷன் போடுவோம். சாப்டர் நம்பர் 4 rehabilitation and social reintegration, மறுவாழ்வு அல்லது சமூக மறு மாற்றம் உருவாக்கி தர வேண்டும். செக்ஷன் 40 process of rehabilitation and social reintegration. ரீஇன்ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறாரு, ஒரு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அதன் பிறகு நம்ம கோர்ட்ல போயிட்டு அந்த டிஸ்மிஸல் ஆர்டர் வந்து குவாஷ் பண்றோம். குவாஷ் பண்ணிட்டு அவருக்கு மீண்டும் பணி அமர்த்துதல், ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னா, ரீஇன்ஸ்டேட்னா மீண்டும் பணி அமர்த்துன்னு அர்த்தம். ஒரு குழந்தைகளுடைய சோஷியல் ரீஇன்டகிரேஷன் ஆஃப் தி சில்ட்ரனை பொறுத்தவரை shall be carried out alternatively adoption, foster care, sponsorship, sending the children to an after care organization. இது எல்லாமே அந்த குழந்தைகளுடைய மறுவாழ்விற்காக செய்யப்படக்கூடிய காரியங்கள். செக்ஷன் 41 adoption. Primary responsibility for providing care and protection to the children shall be that of his family. The adoption shall be restored to for the rehabilitation of the children who are orphan. Abandoned, orphan na அனாதையாக விடப்பட்ட குழந்தை, abandoned கைவிடப்பட்ட குழந்தை, surrendered சரண் செய்யப்பட்ட குழந்தை. Through such mechanism as may be prescribed. இந்த மாதிரி குழந்தைகளை தத்தெடுக்க முடியுமா? தாராளமா தத்தெடுக்கலாம் சார். அப்ப வேரியஸ் கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது, பல்வேறுபட்ட வழிகாட்டிகள் இருக்கிறது. எதுக்கு? ஃபார் அடாப்ஷன், தத்தெடுப்பதற்கு. In keeping with the provisions of the various guidelines for adoption issued from time to time by the state government or central government. Central government கீழ இருக்கக்கூடிய central adoption resource agency and notified by the central government. Children may be given in adoption by a court after satisfying itself regarding the investigations.
நீதிமன்றம் விசாரணை செய்து நீதிமன்றத்துக்கு திருப்தி ஏற்படும் பட்சத்தில் இது போன்ற குழந்தைகளை தத்தெடுப்பு செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிடும் அனுமதி கொடுக்கும். அப்ப வாலண்டரி ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சிஸும் in such manner as may be prescribed for the placement of orphan. ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துவாங்க. இதுல வயசு முக்கியமா? இந்து அடாப்ஷன் இருக்கிறது, இந்து அடாப்ஷன் இருக்கிறது, மெயின்டெனன்ஸ் அண்ட் அடாப்ஷன் ஆக்ட் இருக்கு, கார்டியன்ஷிப் அண்ட் அடாப்ஷன் இருக்கிறது. அதுல யார் அடாப்ஷன் எடுக்கிறாரோ அவருக்கும் அந்த அடாப்டட் சைல்டுக்கும் 21 வயது வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆனா இங்க அப்படி கிடையாது சார். நோ சைல்டு shall be offered for adoption. சில குழந்தைகளை அடாப்ஷன் கொடுக்கவே முடியாது until 2 members of the committee declare that the child legally free for placement in the case of abandoned children. அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்கள் இந்த குழந்தை சட்டப்படி லீகலி ஃப்ரீயான குழந்தை, எதற்கு? ஃபார் பிளேஸ்மெண்ட் இன் தி கேஸ் ஆஃப் அபாண்டன்ட் சில்ட்ரன் சொல்லி, கைவிடப்பட்ட குழந்தை இது லீகலி ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்கள் அதை தெரிவித்தால் ஒழிய அந்த குழந்தையை தத்தெடுக்க முடியாது. till the 2 months period for reconsideration by the parents is over in the case of surrendered children. சில குழந்தையை பெற்றோரை கொண்டு வந்து சரண்டர் பண்ணிடுவாங்க. சரண்டர் செய்யப்பட்ட பிறகு 2 மாதங்கள் அதை ரீகன்சிடரேஷன் பண்ணுவாங்க. அப்ப செய்ய முடியாது, அடாப்ட் பண்ண முடியாது. without his consent in the case of child, அந்த குழந்தைக்கே விருப்பம் இல்லை, who can understand and express his consent, அந்த குழந்தை தனது விருப்பத்தை சொல்வதற்கு புரிந்து கொள்ளும் திறனற்ற குழந்தையாக இருக்கும். தனது சம்மதத்தை தெரிவிப்பதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையற்றதாக இருக்கும். வெளிப்படையான சம்மதம், வெளிப்படையான விருப்பம், வெளிப்படையாக புரிந்து கொள்ளுதல் தன்மை இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தை நீங்க அடாப்ட் கொடுக்க முடியாது. கோர்ட் மே அலோவ் சைல்ட் டு பி given in adoption. எப்பொழுது நீதிமன்றம் அடாப்ஷனுக்கு கொடுக்க முடியும்? அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 5ல இந்த குழந்தைகள்லாம் அடாப்ஷன் கொடுக்க முடியாது. 3 விதமான குழந்தைகள். சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க 3 விதமான குழந்தைகளை அடாப்ஷன் கொடுக்க முடியும் நீதிமன்றம் உத்தரவிட்டால். to person in respective of marital status, to a person irrespective of marital status, அப்ப adoption கொடுக்கலாம். to parents to adopt a child of same sex irrespective of the number of living biological sons and daughters, adoption கொடுக்கலாம். ஆனா இந்து ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாரிசு இருந்தா அடாப்ஷன் எடுக்க முடியாது. இங்க வாரிசு இருந்தாலும் அடாப்ஷன் எடுக்கலாம். 3வது டு சைல்ட்னஸ் கப்பல்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அடாப்ஷன் கொடுக்க முடியும். செக்ஷன் 41ல கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு சார். சப்செக்ஷன் 5 எந்த குழந்தைகளை கொடுக்க முடியாது. சப்செக்ஷன் 6 கோர்ட் வந்து சில குழந்தைகளை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுவாங்க. செக்ஷன் 42 foster care. In the foster care may be used for temporary placement of those infants who are ultimately to be given for adoption. குழந்தைகளை தற்காலிகமாக ஒப்படைப்பாங்க. அந்த குழந்தைகள் who are ultimately to be given for adoption, தத்தெடுப்புக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அங்க டெம்பரரி பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. இதுதான் foster care. அப்ப foster care என்று சொன்னால் child may be placed in another family. இந்த குழந்தைய வந்து வேற ஒரு குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. எதற்காக? for a short or extended period of time. ஒரு குறுகிய காலத்திற்கோ அல்லது அதிகரிக்கப்பட்ட காலத்திற்கோ அந்த குழந்தையை ஒப்படைச்சிருப்பாங்க. என்ன நோக்கம்? டிபெண்டிங் அப்பான் தி சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த சூழ்நிலைகளை பொறுத்து the children's own parent usually visit regularly and eventually after the rehabilitation where the children may return to their own home. அந்த குழந்தைகள் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு செல்ல முற்படுகின்ற பொழுது குழந்தை அவங்க எந்த வீடோ அவங்க சொந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்புறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் வந்து விசிட் பண்ண முடியாத குழந்தைகளை தினந்தோறும் விசிட் பண்ணலாம், ரெகுலர்லி அண்ட் ஈவென்ச்சுவலி ஆஃப்டர் தி ரிஹாபிலிட்டேஷன். அவருடைய மறு வாழ்வுக்கு பிறகு, புனரமைப்பிற்கு பிறகு பேரண்ட்ஸ் வந்து விசிட் பண்ண முடியும். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இது சம்பந்தமா ரூல் மேக் பண்ணுவாங்க. செக்ஷன் 43 ஸ்பான்சர்ஷிப்.
யார் யார் ஸ்பான்சர் பண்ணுவாங்க? ஸ்பெஷல் ஹோம் டு மீட் மெடிக்கல், நியூட்ரிஷனல், educational and other needs of the children with a view to improving their quality of life. அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக இது போன்ற விஷயங்களை ஸ்பான்சர் பண்ண முடியும், தானமாக அளிக்க முடியும், உதவி செய்ய முடியும். செக்ஷன் 44 ஆஃப்டர் கேர் ஆர்கனைசேஷன். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஒரு ரூல் மேக் பண்றாங்க இந்த சட்டத்தின்படி. ஒரு ஆஃப்டர் கேர் ஆர்கனைசேஷனே அதனுடைய ஃபங்க்ஷன் they may be performed by them under this act. இந்த சட்டத்தின்படி தான் அவங்க செயல்பட வேண்டும். under section 45 linkage and coordination chapter number attendance of parent, guardian or guardians of juvenile or child. இது எல்லாம் miscellaneous. இதுல 52 appeal sir. appeal revision இந்த procedure பற்றி நாம் 101, 102, 103 பார்க்கணும். Who can prepare an appeal? ஒரு மேல்முறையீட்டை யார் செய்ய முடியும்? ஒரு போர்டு ஆர் கமிட்டி. ஒரு போர்டு ஆர் கமிட்டியால் பட்ட உத்தரவால் பாதிக்கப்பட்ட நபர் யார் வேண்டுமானாலும் aggrieved person by the order made by the board or by committee who can be preferred an appeal. அவர்தான் prefer முடியும். Period of limitation எவ்வளவு? 30 தினங்களுக்குள்ளாக within 30 days from the date of order. எந்த இடத்துல அப்பீல் பண்ணணும்? யாரிடம் அப்பீல் செய்ய வேண்டும்? அப்பீல் டு தி சில்ட்ரன்ஸ் கோர்ட். சில்ட்ரன்ஸ் கோர்ட்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் ஒன்னு இருக்கு, போக்சோ ஆக்ட் 2012 இருக்கிறது, 2005 ஆக்ட் இருக்கிறது, அங்க அப்பீல் பண்ணுங்க. ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் டிலே எக்ஸ்கியூஸ் கேன் பி கண்டோன். 30 நாள்ல வந்து உங்களால அப்பீல் பண்ண முடியல, செக்ஷன் 5 பெட்டிஷன் நம்ம வைக்கிறோமா இல்லீங்களா லிமிடேஷன் ஆக்ட்ல, டிலே கண்டோனேஷன் பெட்டிஷன். அப்ப கண்டோனேஷன் ஆஃப் டிலே பெட்டிஷன் செக்ஷன் 5ல நம்ம எப்படி தயார் செய்து அந்த வழக்கில் அப்பீல்ல நம்ம வைக்கிறோமோ அதே விஷயங்களை இங்கே செய்ய முடியும். தெரிய வேண்டும். அப்பீல் பண்ணிட்டீங்க, 30 நாள் அப்பீல் போறீங்க, அப்பீல் போறது டிலே ஆகி போச்சு, அதுக்கான நியாயமான காரணம் சொல்லி அந்த டிலேவை கண்டோன் பண்ணி ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, அது வந்து அலோவ் ஆகுது. அலோவ் ஆன பிறகு எவ்வளவு காலத்திற்குள் அந்த விசாரணைக்கு அந்த வழக்கை விசாரணை செய்து முடிக்கப்பட வேண்டும்? 30 நாட்களுக்குள்ளாக அப்பீல் கேன் பி டிசைடட். 30 நாள் அப்பீல் போங்க, அடுத்த 30 நாள்ல அந்த அப்பீல் வந்து விசாரிச்சு from the date of filing of appeal, from the date of numbering of the appeal, within 30 days அப்பீல் எதிலிருந்து போக முடியும்? preliminary assessment report இருக்கு, section under section 15 heinous before court of session, அதுல இருந்து அப்பீல் போகலாம். உண்மையான குற்றங்கள் பேரில் குழுமம் தயாரித்த முன் மதிப்பீடு அறிக்கையை எதிர்த்து மேல்முறையீடு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நேரடியாக போகலாம். அப்ப preliminary assessment report under section 15 of this act சொல்றாங்க heinous offense பொறுத்து. அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு சோஷியல் வெல்ஃபேர் ஆபீசர், ஆபீசர் அல்லது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஆபீசர். அந்த ரிப்போர்ட் எடுத்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நேரடியாக போக முடியும். அப்பீலை பொறுத்தவரை அந்த செக்ஷன் 101ல அப்பீலை பற்றி சொல்றாங்க. அப்பீல் யார் போக முடியும்? பாதிக்கப்பட்ட நபர். எத்தனை தினங்களுக்குள்? 30 நாட்களுக்குள். 30 நாள் லேட் ஆகி போச்சுங்க, டிலே கண்டோனேஷன் பெட்டிஷன் போடுங்க. அப்பீல் ஃபைல் பண்ணிட்டீங்க, அப்பல்லட் கோர்ட் அந்த அப்பீல 30 நாள்ல டிசைட் பண்ணணும். எந்த கோர்ட்ல அப்பீல் போகணும்? சில்ட்ரன்ஸ் கோர்ட். அப்ப ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2005, போக்சோ ஆக்ட் 2012 படி அங்கதான் நீங்க அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். ஒரு ஹீனஸ் அஃபென்ஸ் சம்பந்தமாக ஒரு ப்ரொபேஷன் ஆபீசர் இருக்கிறாரு, அல்லது ஒரு சோசியல் ஒர்க்கர் இருக்கிறாரு வெல்ஃபேர் ஆபீசர், அல்லது குழந்தை நல குழும அலுவலர் இருக்கிறாரு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஆபீசர். அவரால் தயாரிக்கப்பட்ட ஒரு preliminary assessment ஆர்டர், மிக கொடுமையான குற்றங்கள் பேரில் அந்த குழுமம் தயாரித்த முன் மதிப்பீட்டு அறிக்கை, தமிழ்ல preliminary assessment ஆர்டர், முன் மதிப்பீட்டு அறிக்கை, அதை எதிர்த்து மேல்முறையீடு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நேரடியாக போக முடியும், நேரடியாக மேல்முறையீடு செய்ய முடியும். எப்பொழுது அப்பீல் வந்து ஃபைல் பண்ண முடியாது? எது மாதிரியான சூழ்நிலைகளில் மேல்முறையீடு கிடையாது? மிக கொடுமையான குற்றங்கள் பேரில் குழுமம் தயாரித்த முன் மதிப்பீடு அறிக்கையை எதிர்த்து நீங்கள் மேல்முறையீடு செஷன்ஸ் கோர்ட்ல செய்ய முடியும் நேரடியாக.
எப்பொழுது அப்பீல் செய்ய முடியாது? விடுதலை பண்ணிட்டாங்கன்னா, ஒரு போர்டு வந்து ஒரு ஜுவனைல விடுதலை பண்ணிட்டாங்க, அப்பீல் பண்ண முடியாது. On a child who is above the age of 16 other than heinous offense அப்பீல் பண்ண முடியாது. By board சொல்றாங்க above age of 16 other than heinous offense no appeal. By committee against finding by the committee that a person is not a child in need of care அப்பீல் கிடையாது. குழு பிறப்பித்த உத்தரவு ஒரு குழந்தை பாதுகாப்போ ஒரு பராமரிப்போ வழங்கப்படாத குழந்தை, செகண்ட் அப்பீல் உண்டுங்களா? நோ செகண்ட் அப்பீல் ஃப்ரம் தி கோர்ட் ஆஃப் செஷன். செஷன்ஸ் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா நீங்க அப்பீலே வந்து செஷன்ஸ் கோர்ட்டு தான் வரீங்க. செஷன்ஸ் கோர்ட் போட்ட உத்தரவை எதிர்த்து செகண்ட் அப்பீல் பண்ண முடியுமா? பட் அப்பீல் கேன் பி ஃப்ரம் த ஆர்டர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் கோர்ட். எங்க பண்ண முடியும்? ஹை கோர்ட்ல தான் பண்ண முடியும். இதுதான் செக்ஷன் 101 2015 ஆக்ட் படி. இதற்கு முன்னாடி சில செய்திகளை எடுத்து கையாண்டு இருக்கிற பழைய ஆக்ட்ல சொன்ன செய்திகளை. அண்டர் செக்ஷன் 102 ரிவிஷன் சீராய்வு மனு. சிஆர்பிசில 397 சிஆர்பிசில தான் சொல்லுவாங்க ரிவிஷனை பற்றி. இங்க 102ல சொல்றாங்க. 397 சிஆர்பிசில என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ ஜேஜே ஆக்ட்ல 102ல அதை சொல்லி இருக்கிறாங்க. அது இல்லீகல், இம்ப்ராப்பர், இர்ரெகுலர் அல்லது லீகாலிட்டி, ப்ராப்பரிட்டி அல்லது ரெகுலாரிட்டி, இவைகளைத்தான் ரிவிஷன் கோர்ட் பார்க்கும். இல்லீகல் இருக்கிறதா, இம்ப்ராப்பர் இருக்கிறதா, இர்ரெகுலர் இருக்கிறதா, லீகாலிட்டி இருக்கிறதா அல்லது ப்ராப்பரிட்டி இருக்கிறதா, ரெகுலாரிட்டி இருக்கிறதா, இந்த 6 விஷயங்களை தான் ரிவிஷன் கோர்ட் பார்க்கும். அப்ப ப்ராப்பரிட்டி ஆர் லீகலிட்டி இவைகளை தான் ரிவிஷன் கோர்ட் இந்த சட்டப்படி கோர்ட் பார்க்க வேண்டும். ஹை கோர்ட்ல தான் ரிவிஷன் பெட்டிஷனை நீங்க ஃபைல் பண்ண முடியும் சார். ஆர்டர் பை தி கமிட்டி ஆர் பை போர்ட் ஆர் சில்ட்ரன் கோர்ட் ஆர் எனி அதர் கோர்ட். அப்ப ஹை கோர்ட் ஷால் பி ஃபாலோட் தி பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் ஃபாலோ பண்ணணும். செக்ஷன் 103 பொறுத்தவரை என்கொயரி பண்றாங்க. யாரு பண்ணுவாங்க? ஒரு போர்டு, ஒரு கமிட்டி. எப்படி பண்றாங்க? ஒரு சம்மன் கேஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இதுவே ஒரு அப்பீல், ஒரு ரிவிஷன் as far as practicable CRPC is to be followed. ஒரு போர்டோ ஒரு கமிட்டியே விசாரணை செய்யறாங்கன்னா சம்மன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். இதுவே ஒரு அப்பீல் அல்லது ஒரு ரிவிஷன் இருக்கும் பட்சத்தில் சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணணும். மீட்டாண்டிஸ் மீன்ஸ் வித் நெசசரி சேஞ்சஸ், தேவைப்படுகின்ற மாற்றங்களோடு இதை பார்க்க வேண்டும். செக்ஷன் 104 பவர் ஆஃப் கமிட்டி ஆர் போர்டு. at the instant of யார் முன்னெடுத்து ரிவ்யூ பண்ணுவது ஆன் an application. யாராவது மனு போட்டா அந்த மனுவின் பேரில் ரிவ்யூ ஆன் வாட் மேட்டர்ஸ் இஸ் பாசிபிள். ஒரு அப்சர்வேஷன் ஹோம், ஒரு சில்ட்ரன் ஹோம். அண்டர் ஹூஸ் கஸ்டடி? Review in the presence of principal magistrate and at least one member board. அதே போர்டுல நீங்க என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரிவ்யூ பண்ணலாம். கமிட்டி, all the members of the committee, குழு போட்ட உத்தரவு என்றால் if any clerical mistake or accidental mistake under section 362 CRPC படி கோர்ட் போட்ட ஆர்டர் அதை திருத்த முடியாது. ஆனால் அதில் ஏதேனும் எழுத்தில் பிழையோ அல்லது எண்ணில் பிழையோ இருக்கும் பட்சத்தில் திருத்தலாம். அரித்மெட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கு அல்லது கிளரிக்கல் மிஸ்டேக் இருக்குது, அப்ப அதை சரி செய்ய முடியும். 394A தான் சொல்றாங்க. அண்டர் ஆர்டிகல் 394A ஒரு பில்லை பற்றி பேசுகிறார்கள். ஒரு பார்லிமெண்ட்ல இங்கிலீஷ் வந்து ஆட்சி மொழியா, கையாளுகின்றபடியா அல்லது இந்தியா என்ற ஒரு சூழல். அவ்வாறு சரி செய்வது எனில் ஆன் அன் அப்ளிகேஷன் அல்லது சூமோட்டோ, ஒரு மனைவி அல்லது தானாக முன்வந்து இதை சரி செய்ய முடியும். செக்ஷன் 105 ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஃபண்ட். Who is to create this fund? யார் இந்த நிதியை உருவாக்குவது? மாநில அரசாங்கம். எந்த நோக்கத்திற்காக இந்த நிதி உருவாக்கப்படுகிறது? ஃபார் த வெல்ஃபேர் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் ஆஃப் சில்ட்ரன்.
அந்த குழந்தைகளுடைய மறுவாழ்விற்காக, அந்த குழந்தைகளுடைய நலனிற்காக, குழந்தை என்று சொன்னால் ஜுவனைல், இளம் சிறார் அல்லது குழந்தை, இந்த ஃபண்ட் உருவாக்குவதற்கு கான்ட்ரிபியூஷன் தேவையா? நாம் 3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று டொனேஷன், இன்னொன்று கான்ட்ரிபியூஷன்ஸ், மூன்றாவது சப்சிடிஸ். இந்த 3 வழிகளின் படிதான் 105. இதை யார் நிர்வாகம் செய்வது? மாநில அரசாங்கம் உரிய முறையில் அதை நிர்வாகம் செய்வார்கள். Under section 108, duty of state government and central government are having obligation to create the awareness of this act. இந்த சட்டத்தை பற்றி மாநில அரசும் மத்திய அரசும் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இது மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய கடமை. Under section 110, power to make rules in the hands of state government. விதிகளை இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கிறது. Power to make modern rules in the hands of central government. நவீன விதிகளை, புதிய விதிகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. Under section 111, repeal and savings. 2000 Act படி இது repeal and savings. அப்ப இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் பற்றி 1890 ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அதை இன்டர்பிரேட் பண்ணீங்க. அதுல சொல்லப்பட்ட சொற்பொருள் விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். செக்ஷன் 112, பவர் டு ரிமூவ் டிஃபிகல்டிஸ். ஏதாவது இந்த சட்டப்பிரிவில் புரிதல் இல்லை சொன்னால் 2 ஆண்டுகள் வரை மத்திய அரசிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த சட்டத்துல எனக்கு இது புரியலைங்க அப்படின்னு சொன்னா 2 வருஷத்துக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம கேட்டு அதுக்கான அர்த்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் எக்ஸிகியூட்டிவ் இஸ் டு பி பிளேஸ் பிஃபோர் பார்லிமெண்ட். மத்திய அரசாங்கம் தான் இந்த நிர்வாக பணியெல்லாம் செய்யறாங்க. பார்லிமெண்ட்ல இதை குறித்து எந்த உதவினாலும் 2 செஷன்ல அதை பிளேஸ் பண்ணணும். பழைய ஆக்ட்ல சில விஷயங்களை எடுத்து நாம இந்த ஆக்ட்ல கையாண்டிருக்கோம், அவ்வளவுதான் சார். அதுல செக்ஷன் குறைவான செக்ஷன் இருக்கும், ஆனா இதுல அதிகப்படுத்திருப்பாங்க. விஷயங்கள் ஏறக்குறைய ஒரே விஷயங்கள் தான். அதனால்தான் பழைய ஆக்ட்ல இருக்கிற ஒரு சில சட்ட பிரிவுகளை நான் வாசித்தேன். இதுல ஒரு பெரிய விஷயம், லார்டு மெக்காலே அவர்களால் எழுதப்படாத, ஐபிசியில் எழுதப்படாத ஒரு சட்டப்பிரிவு இந்த ஜேஜே ஆக்ட்ல தான் சார் இருக்கு. இந்த அடாப்ஷன் விஷயம் விடுங்க சார். ஒரு குழந்தைய விற்கிறாங்க அல்லது ஒரு பெண்ணை வந்து வித்துட்டாங்க, சேல் பண்றாங்க. அப்ப ஐபிசில எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பெண்ணையோ விற்பனை செய்தால் குற்றம் என்று ஐபிசில எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க? சாட்ல போடுங்க சார். 373A. 373A என்பது இன்னும் ஐபிசில கொண்டு வந்து ஆட் பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. லா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. 373A ஏனென்று சொன்னால் 1860 இந்தியன் பீனல் கோட் ஏற்றுகின்ற பொழுது சேல் எல்லாம் கிடையாது. அப்போல்லாம் பாண்டட் லேபர் சிஸ்டம் இருந்தது, கொத்தடிமை முறை இருந்தது. அது மட்டும் கிடையாது, இந்த கொத்தடிமை முறை மட்டும் கிடையாது, ஸ்லேவரி சிஸ்டம், அடிமை முறையும் இருந்தது. அதனாலதான் அப்போதைக்கு பெண்களையோ குழந்தைகளையோ சேல் பண்ணா அது குற்றம் என்று சொல்லி லார்டு மெக்காலே ஐபிசில எழுதி வைக்காம விட்டுட்டாரு. அது மட்டும் இல்ல, பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது, பண்டமாற்று முறை இருந்தது. ஒரு 10 மூட்டை நெல் கொடுத்தால் ஒரு நபரை, வெரி குட், ஒரு நபரை பெற்றுக்கொள்வார்கள் பார்ட்டர் சிஸ்டம் அடிப்படையில். ஆன் த பேசிஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம், அந்த பண்டமாற்று முறையின் அடிப்படையில் ஒரு 10 மூட்டை நெல் கொடுத்துட்டு 2 பெண்ணையோ அல்லது ஒரு குழந்தையையோ அல்லது 2 ஆணையோ பெற்றுக்கொள்ள முடியும். 1860 இந்த காலகட்டத்தில் உலகத்தில் இந்த சிஸ்டம் தான் இருந்தது. 3 சிஸ்டம். ஒன்று பார்ட்டர் சிஸ்டம், இன்னொன்று ஸ்லேவரி சிஸ்டம், மூன்றாவது பாண்டட் லேபர் சிஸ்டம். எழுதுறவர். ஆனால் அந்த குறைய செக்ஷன் 81 ஆஃப் ஜேஜே ஆக்ட் சொல்லிட்டாங்க. நீங்க 372 ஐபிசி படிச்சீங்கன்னா அங்க விற்பனைன்னு இருக்கு, குழந்தைகள் அல்லது பெண்கள் விற்பனை. எதற்காக? ஃபார் ப்ராஸ்டிடியூஷன், விபச்சாரம் செய்வதற்காக விற்பனை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும்.
சாதாரணமா விற்பனை என்று இருக்காது. ஆனால் செக்ஷன் 81ல தான் கேஸ் போடுவாங்க. ஜேஜே ஆக்ட்ல ஒரு குழந்தைய சேல் பண்ணிட்டாங்கன்னா எத்தனையோ இடத்துல நடக்குது. சென்னையில் சிறு குழந்தை விற்பனை 2 கைது, செய்தி வருதா இல்லைங்களா? ஒரு பெண் விற்பனை 3 கைது, செய்தி வருகிறதா இல்லைங்களா? அப்ப செக்ஷன் 81 ஆஃப் ஜேஜே ஆக்ட்ல தான் சார் கேஸ் போடுவாங்க.